பண்டிகையே ரொம்ப பிரதானப்படுத்திருவாங்க. 48 நாட்கள் அப்படிம்பாங்க. அந்த மாரி வேண்டாம். ஒரு நாள் பொழுது ஒரு நேரத்தில் இருந்தாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா முருகன் வந்து எனக்கு எப்ப பார்த்தாலும் விரதம் இரு, விரதம் இருலாம் சொல்ல மாட்டாரு. எல்லாருமே வயிறு உணவுக்கு அதாவது க முருகருடைய இது என்னன்னா, பனைமரத்தை அழித்து விவசாயத்த தொடங்கிய ஒரு மனிதர். அவர் வந்து வயிற்றுக்கு உணவு குடுக்கணும்னா விவசாயத்துக்கே முக்கியத்துவம் குடுத்தவர். அதனால உணவுகளை வந்து குறைத்து நீ வாழணும் அப்படிங்கிறத இது பண்ணல. நீ உழைத்து உணவு உட்கொள்ளு அப்படிங்கிறது முக்கியமானது. அதுதான் அதனால நம்ம முருகர்னாலே எல்லாரும் விரதம், விரதம், விரதம்ங்கிறாங்க. அது ஒரு நாள் விரதம், ஒரு பொழுது விரதம் அப்படிங்கிற மாரி எடுத்துட்டு வந்தாலே, உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். ஆனா, காலை பொழுதுல நீங்க சாமி பூஜை பண்ற வரைக்கும் எந்த உணவும் உட்கொள்ளாமல் இருந்து, பூஜை, கந்தசஷ்டி கவசம், ஓம்ங்கிற மந்திரம் 108 தடவ ஓம் ஓம் சொல்லிட்டு தனியா உட்கார்ந்து அந்த ஒளி அதாவது விளக்கு ஒளியில உட்கார்ந்து நீங்க ஓம்ங்கிற மந்திரத்தை உங்களுடைய நெற்றிக்கண் அந்த நடுவுல